அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் நம்ம எந்த ஒரு ஹதீஸை பார்க்கிறோம்னா, நம்ம எல்லாரும் அதிகமான முறை பயான்கள்ல கேட்ட அந்த ஹதீஸ் என்னன்னா, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த தொழுகை இருக்குது சுவனத்தினுடைய சாவி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒருத்தன் இந்த உலகத்துல நல்ல அமல்களை மட்டும் செஞ்சா அவன் சுவனத்துக்கு போக முடியாது. மாறாக அவனுடைய தொழுகையை அவன் சரிப்படுத்தணும். தொழுகையும் அவன் ஏனோ தானோன்னு தொழுகாம அல்லாஹுக்காக மட்டும் எப்போ ஒருத்தன் தொழுகிறானோ, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹுக்காக மட்டும்தான் நான் தொழுகிறேன்னு சொல்லி எப்போ ஒருத்தன் தொழுகிறானோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் மட்டும்தான் சுவனத்தில் நுழைய முடியும். அந்த தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் சுவனத்தில் நுழைய முடியும். அப்ப அல்லாஹால எப்படி அந்த தொழுகை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு அதே போல் தொழுதோமே ஆனால் அல்லாஹு தாலா நம்ம அவர்களையும் சுவனத்துக்குள்ள போகக்கூடிய பாக்கியத்தை தருவான். அப்ப வரக்கூடிய காலத்துல நல்ல முறையில் தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.